ஏஜேஎஸ் டெக் நியூஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஃப்ளிப்கார்ட்டுக்காக ரியல்மி சைட்லேருந்து ரியல்மி பி சீரீஸ் எல்லாமே அதிகமான ஸ்பெக்ஸோட கம்மியான ரேட்டில் கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் ரியல்மி பிராண்ட்லேருந்து ரியல்மி P3ன்னு ஒரு மொபைல் 20,000 ரூபாய்க்கும் உள்ள லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தான் ஓப்போ பிராண்ட்லேருந்து ஓப்போ K சீரீஸ் எல்லாமே ஃப்ளிப்கார்ட்டுக்காகவே நிறைய ஸ்பெக்ஸோட கம்மியான ரேட்டில் கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் ஓப்போ பிராண்ட்லேருந்து ஓப்போ K30ன்னு ஒரு மொபைல் 20,000 ரூபாய்க்கும் உள்ள லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் ரெண்டு மொபைலையும் கம்பேர் பண்ணும்போது லோ வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 2,000 ரூபா வித்தியாசம் கொடுத்துருக்காங்க. 2,000 ரூபா வித்தியாசம் இருந்தாலும் அது போக வேற என்னென்ன வித்தியாசங்கள் இந்த மொபைலில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு முழுசாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாக்ஸுக்குள்ளே ரெண்டு மொபைல்லையும் சார்ஜர், அதற்கான கேபிள், சிம் எஜெக்டர் பின், மேனுவல் கைடு, மொபைலுக்கான பேக் கேஸும் கொடுத்துருவாங்க. ரெண்டு மொபைல்லுமே நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான பேக் கவர் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது ரெண்டு மொபைல்லுமே 6.67 இன்ச்சஸில் அமோலட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரெஃப்ரெஷ் ரேட்டுக்காக ரெண்டு மொபைல்லையும் 120 Hz வரைக்கும் ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. ஆனால் டிஸ்பிளே பிரைட்னஸ்க்காக ரியல்மியில் பார்த்தீங்கன்னா 2000 நைட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஓப்போவில் பார்த்தீங்கன்னா 1200 நைட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் மட்டுமே கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ரெண்டு மொபைல்லுமே ஃபுல் HD+ சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. அப்புறம் எந்த மொபைலுமே டிஸ்பிளே ப்ரொடெக்ஷனுக்காக நாங்கள் என்ன கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு எதுலையுமே மென்ஷன் பண்ணல. இந்த ரெண்டு மொபைலுமே ஃப்ளாட் டிஸ்பிளே மொபைல் அப்படிங்கிறதுனால பெருசாக அதில் கவனம் செலுத்தாமல் விட்டுருக்கலாம். அட்லீஸ்ட் மிலிட்ரி கிரேடாவது இந்த ரெண்டு மொபைலுக்குமே கொடுத்துருக்கலாம். ஏன்னா இந்த பட்ஜெட்டில் நிறைய மொபைலில் மிலிட்ரி கிரேடாவது கொடுத்துருக்காங்க. மொத்தத்தில் டிஸ்பிளே விஷயத்தில் ரியல்மியில் தான் பிரைட்னஸ் மட்டும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்காங்க. IP ரேட்டிங்காக ரியல்மி மொபைல் பார்த்தீங்கன்னா தண்ணியில் விழுந்தா கூட எதுவும் ஆகாத மாதிரி IP69 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஓப்போ மொபைலில் பார்த்தீங்கன்னா IP65 மட்டுமே கொடுத்துருக்காங்க. OSன்னு பார்க்கும்போது ரெண்டு மொபைலுமே Android 15ஓட வரும். அதே மாதிரி ரெண்டு மொபைல்லையும் 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட் கொடுத்துருவாங்க. அப்புறம் ப்ராசஸர்னு பார்க்கும்போது ரெண்டு மொபைலுமே Snapdragon 6 Gen 4 கொடுத்துருக்காங்க. B கேட்டகரியில் உள்ள ப்ராசஸர் இன்னைக்கு தேதிக்கு 60வது இடத்துக்கும் உள்ள இருக்கிற ஒரு ப்ராசஸர் தான் இந்த மொபைலில் கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர் விஷயத்தில் இந்த பட்ஜெட்டுக்கு தேவையான ஒரு நல்ல ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. மெமரின்னு பார்க்கும்போது ரியல்மியில் பார்த்தீங்கன்னா 3 மெமரி வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஓப்போவில் பார்த்தீங்கன்னா 2 மெமரி வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரியல்மியில் பார்த்தீங்கன்னா மெமரி கார்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஓப்போவில் பார்த்தீங்கன்னா மெமரி கார்டு ஆப்ஷன் கொடுக்கல. ஆனால் UFS ஸ்டோரேஜ் மட்டும் ஓப்போல பெட்டராக கொடுத்துருக்காங்க. கேமரான்னு பார்க்கும்போது ரெண்டு மொபைல்லையுமே பேக்கில் 2 கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அதில் மெயின் கேமரா பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சலில் ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் OS சப்போர்ட் கிடையாது. அப்புறம் செகண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 2 மெகா பிக்சலில் ஒரு டெப்த் கேமரா கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரெண்டு மொபைல்லையுமே ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 16 மெகா பிக்சலில் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அப்புறம் வீடியோன்னு பார்க்கும்போது பேக்கில் ரெண்டு மொபைல்லையுமே 4K வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா 1080 பிக்சல் வரைக்கும் வீடியோ எடுத்துக்கலாம். கேமரா விஷயத்தில் ரெண்டு மொபைல்லையும் ஒரே மாதிரியான கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. சவுண்டுக்காக ரெண்டு மொபைல்லுமே ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்துருக்காங்க. ஆனால் ரெண்டு மொபைலுமே டால்பி அட்மாஸ் சப்போர்ட் எதுவும் கொடுக்கல. அதே மாதிரி ஃப்ளாட் டிஸ்பிளே மொபைலாக இருந்தாலும் இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக் கொடுக்கல. அப்புறம் ப்ளூடூத் வெர்ஷன், USB வெர்ஷன் ரெண்டு மொபைல்லையும் ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. மொபைல் செக்யூரிட்டிக்காக ரெண்டு மொபைல்லையும் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் செட்டப் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பேட்டரி பேக்கப்னு பார்க்கும்போது ரியல்மியில் பார்த்தீங்கன்னா 6000 mAh பேட்டரி சிலிக்கான் கார்பன் பேட்டரி கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஓப்போல பார்த்தீங்கன்னா 7000 mAh பேட்டரி சிலிக்கான் கார்பன் பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு ரியல்மியில் பார்த்தீங்கன்னா 45 வாட்ஸ் சார்ஜர் பாக்ஸுக்குள்ளே கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஓப்போல பார்த்தீங்கன்னா 80 வாட்ஸ் சார்ஜர் பாக்ஸுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. பேட்டரி விஷயத்தில் ஓப்போ மொபைலில் தான் பெட்டராக கொடுத்துருக்காங்க. பேட்டரி பேக்கப் அதிகமாக இருக்கிறதுனால ரியல்மி மொபைலை விட ஓப்போ மொபைல் பார்த்தீங்கன்னா திக்னஸ் கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பேட்டரி பேக்கப் அதிகமாக இருக்கிறதுனால வெயிட்டும் சரி ஓப்போ மொபைலில் கொஞ்சம் வெயிட் அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. ரெண்டு மொபைலையும் கம்பேர் பண்ணும்போது லோ வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 2000 ரூபா ஓப்போ மொபைல் அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஆனால் அதுக்காக பேட்டரி பேக்கப் மட்டும் பெட்டராக கொடுத்துருக்காங்க. ஆனால் டிஸ்பிளே பிரைட்னஸும் சரி IP ரேட்டிங்கும் சரி ரியல்மியில் தான் பெட்டராக கொடுத்துருக்காங்க. மற்றபடி வேறு எல்லா விஷயங்களும் ரெண்டு மொபைல்லையும் ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு மொபைலுமே ஃப்ளிப்கார்ட்டில் மட்டும்தான் நீங்கள் கம்மியாக வாங்க முடியும், அமேசானில் வாங்கக்கூடாது. இந்த வீடியோ மூலம் ரெண்டு மொபைலுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு முழுசாக தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த ரெண்டு மொபைலில் என்ன மொபைல் வாங்கலாம் அப்படின்னு கன்ஃபியூஷனில் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.
வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.